Welcome to dear children. Again, there is seen as a classification of virus based on nucleic acid. See, among the various classification of proposed for virus, the first in year of 1971, David Baltimore classified this virus based on RNA production and DNA production respectively. பால்டிமோருங்கிறவர் 1971 ஆர்என்ஏ டிஎன்ஏவுடைய அந்த நேச்சரை வச்சு அவர் வகைப்படுத்துகிறார் வைரஸை. வாட் ஆர் தட்? ஒன் இஸ் கால்டு டபுள் ஸ்டாண்டர்ட் அண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இன் நேச்சர் டிஎன்ஏ and also single standard and double standard in nature of RNA. Before I told you, virus is genetic material, either DNA and RNA or RNA, never in both. DNA இருக்கலாம் அல்ல RNA இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே இருக்காது. So first, there are 7 classes of classified into Baltimore. What are there அப்படின்னு பார்க்கலாம். See our book given, the table column of figure table are 1.2. Class 1, virus with double standard DNA. Virus have double standard DNA. Double standard DNA இருக்கு. DNA means deoxyribovirus. RNA means ribovirus. DNA virus which are has double standard DNA, for example adenovirus, for example HIV. Then class 2, another ஒரு class வகைப்படுத்துறாரு, virus with positive sense of single standard DNA. வைரஸ் பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ வச்சு பிரிக்கிறாரு. அந்த வைரஸ் எக்ஸாம்பிள் வந்து பர்வ வைரஸ். தென் கிளாஸ் 3, வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ வைரஸ் எல்லாமே ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் ரிபோ வைரஸ். வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ரியோ வைரஸ். அடுத்து கிளாஸ் 4 பாருங்கள், வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. வைரஸ் வந்து பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டோக்கோ வைரஸ் சொல்கிறாங்க. அடுத்து கிளாஸ் 5ல் இருக்கக்கூடிய வைரஸ் பாருங்கள், வைரஸ் வித் நெகட்டிவ் ஆன்டிசென்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இது ரெப்டோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸு. அடுத்து கிளாஸ் 6, வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் தட் ரெப்ளிகேட் வித் டிஎன்ஏ இன்டர்மீடியேட் ஆஃப் லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய வைரஸ் ரெட்ரோ வைரஸ். தென் கிளாஸ் 7, வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மைனஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரைப் தட் ரெப்ளிகேட் வித் ஆர்என்ஏ இன்டர்மீடியேட் ஆஃப் லைஃப் சைக்கிள். இந்த வைரஸ் வந்து பார்த்தோன்னா ரெப்ளிகேட் ஆகுது ஆர்என்ஏ இன்டர்மீடியேட் லைஃப் சைக்கிள் இருக்கக்கூடியது கெப்டோமா வைரஸ்ங்கிற வைரஸ். தீஸ் ஆர் வே டு கிளாசிஃபைடு ஹூ இஸ் த எண்ட் இஸ் நேம் பால்டிமோர். பால்டிமோர் இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாரு பாருங்கள். நெக்ஸ்ட் வி சம் கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் வைரஸ். நம்ம பார்த்த வைரஸை பற்றி பார்ப்போம். பர்வோ வைரஸு, அதே தான் அங்கே கொடுத்துருக்கு. வைரஸ் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு. என்வலப்டு வைரஸ், அன்என்வலப்டு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். நியூக்ளிக் ஆசிடை சுற்றி ப்ரோட்டீன் கோட் இருந்தால் அது என்வலப்டு வைரஸ், இல்லாமல் இருந்தால் அன்என்வலப்டு வைரஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அதே மாதிரி கொடுத்துருக்கு. த நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ வைரஸ். டொபாக்கோ வைரஸுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். டொபாக்கோ வைரஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை டிமிட்ரி ஐவனோஸ்கோப் இன் இயர் ஆஃப் 1892. டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படின்றவர் டொபாக்கோ வைரஸை டொபாக்கில் கண்டுபிடிச்சார். எப்படின்னா வைரஸ் இன்ஃபெக்ட் பட்ட அந்த தாவரத்தை வந்து இன்னொரு இன்ஃபெக்ட் இல்லாத தாவரத்தில் வந்து அந்த சேஃபாக அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நோய் பாதிப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். இட் ஹேஸ் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி இன் நேச்சர். தெர் ஆர் ராட் சேவ்டு பாக்டீரியா ஆர் ஆல்சோ கால்டு ஹெலிக்கல் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ரலி தீஸ் வைரஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 280 to 150 மைக்ரோமீட்டர் ரேஞ்ச். The molecular weight is called 39 into 10⁶ Dalton in nature. Virus is made up of 2 particles. One is called capsid, another one is called nucleic acid. That way is called RNA. ரெண்டு இது இருக்குது.
ஒன்று கேப்சிட்டு இன்னொன்று நியூக்ளிக் ஆசிட் சொல்லக்கூடிய அந்த ஆர்என்ஏ இருக்குது. த யூனிட் ஆஃப் கேப்சிட் இஸ் கால்டு கேப்சோமியர் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியா பேஜ். வாட் இஸ் மீன் பை பாக்டீரியா பேஜ்? Virus infecting bacteria that are called bacteria pages. It literally mean by bacteria. The Greek word is called a page and mean to eat. That's bacteria pages. Virus infecting bacteria, this is called a bacteria page. What is the structure of bacteria page? Bacteria page structure எப்படி இருக்கும்? It is a tadpole-like appearance. It consists of head and collar and also base plate and tail in nature. ஹெட் இருக்குது, காலர் இருக்குது, பேஸ் பிளேட் இருக்குது, டைல் இந்த மாதிரி இருக்குது, டாட் போல் லைக் அப்பியரன்ஸ் இருக்குது. தென் பேஸ் பிளேட் கண்டென்ட் ஆஃப் சிக்ஸ் ஸ்பைக் லைக் அப்பியரன்ஸ் இஸ் கால்டு டைல் ஃபைபர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் இன் நேச்சர். தென் இது மாதிரி இருக்குது. ஓகே, ஜென்ரலி இஸ் கால்டு பாக்டீரியா பேஜ். T2 T4 பாக்டீரியா பேஜ் அந்த மாதிரி நிறையா சேஃபில் இருக்குது. த நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள், பேஸ் லைஃப் சைக்கிளை பார்க்கலாம்.